கைஸ், பப்ளிக் எக்ஸாம்க்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஈஸியா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம ஒரு வீடியோ வந்து இப்போ அப்லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னா அது சோசியல் தான். மேக்ஸ் அண்ட் சோசியல். ஆனா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணி போட்டோம், நிறைய சம்ஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் நமக்கு ஈஸியா இருக்கும். அதை விட்டு சோசியல் தான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அவங்களோட அந்த ஸ்டடியை வந்து ஈஸி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ணிருக்கோம். என்னன்னா, இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் நம்ம டியூஷன் சார்பா எடுக்கப்பட்ட 10 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு சிங்கிள் பிடிஎஃப் உங்களுக்கு ஒரு புக்லெட்டா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இதுல இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல குறைஞ்சது ஒரு 6 கொஸ்டின் பேப்பராச்சும் நீங்க டெஸ்ட் எழுதி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணலாம், எது பெருசா இருக்கும், எது குட்டியா இருக்கு, எது நம்மளோட டைமை சேவ் பண்ணும், எதுக்கு ஃபுல் மார்க் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்காக ஒரு கம்ப்ளீட் கொஸ்டின் பேங்க் வித் 1 மார்க் ஆன்சர் கீயோட கொடுத்துருக்கோம். 1 மார்க் ஆன்சர் கீ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்டா கொடுத்துருப்பேன். இங்க இருக்கு இல்லையா, எல்லாம் 1 மார்க்குமான ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ 1 மார்க் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது இல்லாம என்னென்ன இயரோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ சோசியலுக்கு வந்து கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைக்கல. அதனால 2025 ஏப்ரல் அண்ட் ஜூலைல நடந்த பப்ளிக் எக்ஸாம், 2024 பப்ளிக் எக்ஸாம், 2023 ஸோ இது வரைக்கும் நடந்த இந்த சமச்சீர் கல்வி ஸ்டார்ட் பண்ணி எல்லா இயர்ல நடந்த பப்ளிக் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் எங்களுக்கு கொடுத்துட்டேன். டோட்டலா 10 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இது இல்லாம நம்ம டியூஷன் சார்பா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு 10 கொஸ்டின் எடுத்திருக்கோம். டோட்டலா 20 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இந்த 20 கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணவே மோஸ்டா நமக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் ஆயிடும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். அதனால ஈஸியா நம்ம வந்து மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 மார்க்ஸ் வந்து நான் கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுத்துட்டேன், நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம். 2 மார்க்ல இந்த கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓகே தான். இது இல்லாம நாம வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல கேட்காத இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து பார்த்து நம்ம அதுல எடுத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின்ஸும் பிளஸ் நமக்கு ஃபில்லப்ஸ் இருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு ஃபில்லப்ஸ்ல வந்து அடிவாங்க. 3 கொஸ்டின் கரெக்டா எழுதிரும், 2 மட்டும் நமக்கு தெரியாத மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லையா? அதனால ஃபில்லப்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா ரிப்பீட்டட் ஆகாத மாதிரி எது இம்பார்ட்டன்டா இருக்குமோ அதை மட்டுமே எடுத்து கொடுத்துருக்கோம். 5 மார்க்ஸ்மே ஆஸ் யூஸ்வல் அப்படிதான். இன்னொன்னு 8 மார்க் கொஸ்டின் எது கேட்பாங்கன்னே தெரியாது இல்லையா நமக்கு? சோ அந்த 8 மார்க் கொஸ்டின்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்த்து பார்த்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயுமே கொடுத்திருப்போம். ஒரு சில 5 மார்க் கொஸ்டின்ஸ்மே நம்ம 8 மார்க்ல கொடுத்திருப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் அப்படியே கேட்கறாங்க. இது எல்லாத்தையும் விட மார்க் அடி வாங்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னா மேப் தான். ஏன்னா 5 மார்க்ல ஒரு மேப் இருக்கு, 8 மார்க் கொஸ்டின்ல ஒரு மேப் இருக்கு. அந்த ரெண்டுமே எது படிச்சா போதும் அப்படிங்கறத பார்த்து பார்த்து இம்பார்ட்டன்டான பிளேசஸ் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு சில பிளேசஸ்லாம் இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லயும் கேட்காம இருக்காங்க. அந்த மாதிரியான பிளேசஸ் என்னன்னு பார்த்து அதுல எது இம்பார்ட்டன்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்து நான் இங்க கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகேங்களா? 3 மேப்மே இருக்கும். தமிழ்நாடு, இந்தியா, வேர்ல்டு 3 மேப்மே இருக்கும். சோ இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல வந்து ஈஸியா 5 மார்க் எடுத்துடலாம். போன வருஷம் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணிட்டு மேப்பை மட்டும் தனியா நாங்க வந்து ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். ஒவ்வொரு மேப்பையும் தனித்தனியா எடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பருக்கு 1க்கானது, மாடல் கொஸ்டின் பேப்பர் 2க்கானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேப்பை மார்க் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இயருமே அதை வந்து சீக்கிரமாவே பண்ணிடுறேன். சரி, இதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே நான் படிக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா படிக்கலாம். 90+ ஈஸியா எடுத்துடலாம். என்ன, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா நீங்க போயிட்டு இருப்பீங்க, ஒரு ஃப்ளோவேஷன் இருக்காது. அதுக்கு இன்னொன்னு என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா பிடிஎஃப்லையும் கம்ப்ரஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டு நான் தனியா பிரிச்சுட்டேன். ஓகேங்களா? இப்ப அந்த 2 பிடிஎஃப்மே உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல அப்லோட் பண்ணிடுறேன். அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சு நான் அப்லோட் பண்றேன். அது நீங்க பிரிண்ட் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அதுல 2 மார்க்ஸ் லெசன் வைஸ் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பேன். 2 மார்க்கா இருந்தாலும் சரி, 5 மார்க்கா இருந்தாலும் சரி, அந்த லெசன் வைஸ் இருக்கிறத நீங்க படிக்கும் போது அது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்க பண்ணிட்டோம். இதுக்கு மேல நீங்க இந்த பிடிஎஃப் பிரிண்ட் போட்டு டவுன்லோட் பண்ணி படிக்க வேண்டியது மட்டும் தான் உங்களோட வேலை. ஓகேவா? ஓகே சார், நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டீங்க. எங்க போய் நாங்க எடுக்கிறது அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் பிடிஎஃப் ஓட லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த லிங்க்குள்ள போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த லிங்க்குள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே லிங்க்லயே தான் உங்களுக்கு வந்து நிறைய பிடிஎஃப்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸாம் ஸ்டடி பிளான் அடுத்து நம்ம விட போறோம். செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சதுல இருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். சோசியல் கஷ்டமா இருக்கும் இல்லையா? சோ அப்போ சோசியல் அதாவது ஒரு வீக்லனா 5 சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ற மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். டோட்டலா ஒரு 8 வீக் நம்ம சேலஞ்ச் எடுத்துக்கலாம். 8 to 10 வீக் சேலஞ்ச் எடுத்துக்கலாம்.
ஒரு 70 டேஸ் தான் நம்மளோட கவுண்டர். அந்த 70 டேஸ்ல நம்ம எப்படி சிலபஸை கம்ப்ளீட்டா முடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு சேலஞ்சாவே இருக்க போது. அதை ஈஸியா முடிக்கிறதுக்கு நான் நிறைய பிளான் சொல்லுவேன். அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். எவ்ரி வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே ஆஃப்டர் செகண்ட் மிட்டம் எக்ஸாம் எவ்ரி வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம சேனலை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஈஸியா பப்ளிக்ல 400, 450 எல்லாம் எடுத்துடலாம். அதான் சொல்றேன் இல்லையா, 250 மார்க் எடுத்து இது வரைக்கும் எடுத்துட்டு இருந்தேன் சார் அப்படின்னா கூட ஈஸியா 400 எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ், கொஸ்டின் பேங்க், நம்ம சொல்லக்கூடிய பிளான்ஸை ஃபாலோ பண்ணா நான் 400 எடுக்கிறேன் சார் அப்படின்னா நீங்க 480 எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கான எல்லா ஹெல்ப்புமே நாங்க பண்றோம். நீங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா போதும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.